இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறார், எப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார், அது நிமித்தமா நம்ம எப்படி மாற விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு செய்தியை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நேற்றைய தினத்தில் அவ்வளவு போராட்டம், சரீரத்தில் அவ்வளவு போராட்டத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி எழுப்பி படுக்கையில இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? வாசிங்க. சங்கீதம் 52:8. சங்கீதம் 52:8 வாசிக்கலாம். எடுத்தவங்க பயப்படாம வாசிக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சத்தமா வாசிக்க. நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லுங்க? நீங்க உங்க தலைக்கு இருக்க. நானோ தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம். மரம் ஒரு மனுஷன் இந்த பூமியில படைக்கப்படும் போது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக கர்த்தர் படைத்தார். மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறதற்கு மரங்களை, செடிகளை கர்த்தர் உருவாக்கினார். அப்ப மனுஷனுக்கும் மரத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் ஒன்று உண்டு. அந்த மிகப்பெரிய பந்தத்துல ஆண்டவர் இந்த மனுஷனை குறித்து சொல்லும் போது பச்சையான ஒலிவ மரம். வாழை மரம் எத்தனை பேருக்கு தெரியும்? வாழை மரம் பார்க்காத ஆள் இருக்கீங்களா? இல்ல, எல்லாருக்கும் வாழை மரம் தெரியும். வாழை மரம்ங்கிறது ஒரு வாழை ஒரு பெருசா உயர்ந்து வந்ததும் டக்குன்னு என்ன பண்ணும்? ஒரே ஒரு கொலையை போடும். அது பருத்து அதுக்கு வெட்டினதும் அந்த வாழைப்பழம் எதுக்கு அதுக்கப்புறமா பிரயோஜனம் இல்லை. வேற எதுக்காவது நீங்க நார் எடுத்துக்கலாம், இல்ல இலையை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி வேற எதுக்கும் இன்னொரு கொலை போடுமா? போடாது. அது ஒரு நாள் வாழ்ந்து ஒரு தடவை ஒரு கனியை கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அப்படிப்பட்ட வாழை மரத்தை போல இருக்கணும். வசனம் அப்படி இருக்கா? வாழை மரத்தை போல இருப்பீங்க. ஆனா ஆசீர்வதிக்கும் போது வாழை வாழையாக வளம் பெறும் குடும்பமாக இயேசுன்னு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். வாழை ஆனா ஒரு வாட்டி தானே, சந்ததி சந்ததியா வரும். மனுஷனுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா நாம் தேவனுடைய வீட்டுல எப்படி இருக்கிறோம்னா பச்சையான ஒலிவ மரம். பச்சையான இந்த ஒலிவ மரத்துக்கு என்று சொல்லி சில தனித்துவமான தன்மைகள் உண்டு. இந்த ஒலிவ மரம் நம்ம நினைக்கிறது போல இல்ல. கிட்டத்தட்ட 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் அப்படி போய் பார்த்தா கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல இருந்த ஒலிவ மரங்கள் கூட இன்னைக்கு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப அது நிலைத்து இருக்கக்கூடியது, அது ரொம்ப நாட்களாய் நீடித்து இருக்கக்கூடியது, நீடித்திருந்து அது கனிகளை கொடுக்கக்கூடியதா அது இருக்கிறது. நீங்க பாக்குற இதான் அந்த ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன, எதை குறிக்கிறது? இந்த சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்கிறது? ஒலிவ மரத்தை வேதத்துல எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செழிப்பு என்று சொல்லி அர்த்தம். சொல்லுங்க எப்படி? ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, செழிப்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பாக்கெட்டை தடவி பார்த்துட்டு பர்ஸை திறந்து பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. செழிப்புள்ளவர்களா இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பாஸ்டர் பண்ண முடியும் கேக்குறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருங்க. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைக்க முடியும்? நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஆளை காணாது. அவங்களால நிலைக்க முடியாது. ஆனா இங்கு இன்னும் பார்த்திருக்கிறேன், நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க, நிலைத்திருக்கிறவங்க செழிக்கிறத என் கண்கள் பார்த்திருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கிற ஒரு காரியம் தான் செழிக்க முடியும். இரண்டாவது, அது அழகுள்ளதாக, அந்த எந்த இடத்துல எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல நம்முடைய பிள்ளைகள் வளர்வா சொல்றது அழகுள்ளதாக. சொல்லுங்க, இடத்துல இருந்து பியூட்டி, அழகுள்ளதாக. இரண்டாவது, இந்த ஒலிவ மரத்தை ரிலீஜியஸ், அதாவது மதத்தின் காரியத்திலே ரொம்ப ஒரு சிறப்பம்சமாக இது காணப்படுகிறது. மதத்தை குறித்து சொல்லும் போது ஒரு சிறப்பம்சமாக இந்த ஒலிவ மரம் காணப்படுது. நீங்க யூத தேசத்துல பாத்தீங்கன்னா அங்க அந்த ஒலிவ மரத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த நாட்டினுடைய தனித்துவமான சிறப்பம்சங்களை அந்த ஒலிவ மரம் குறிக்கிறதாக இருக்கும். அதனாலதான் அந்த சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒலிவ மரம் ட்ரீ போட்ட மாதிரி சில கொடி வச்சிருப்பாங்க, சில போஸ்டர்ஸ் இருக்கும், சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அதை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா செழிப்பு, அழகு, அடுத்தால சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஒலிவ மரம். இப்போ நோவா காலத்துல கூட நோவாவுடைய நாட்களுக்கு அப்புறமா உலகம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேர் நோவான்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? மெத்துசலா, சாரி மன்னித்துக் கொள்ளுங்க, மெத்துசலான்னு சொல்லி பேர் வைக்கும் போது மெத்துசலா எப்ப சாகுறானோ அப்போ பூமி அழிஞ்சு போயிடும். எப்போ அவங்க பூமி என்ன பண்ணி போயிடும்? மெத்துசலா சாகுற அன்னைக்கு பூமி அழிக்கப்படும். அதுதான் தீர்மானம். மெத்துசலா என்றால் பூமி அழிக்கப்பட போகிறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ இந்த மெத்துசலாக்கு பின்பதாக வந்த இந்த நோவா என்ன பண்றாரு அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நோவாக்கு அப்புறமா ஒரு சந்ததி இல்லாத அளவுக்கு பூமி அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ள காணப்படுகிற நேரத்துல இந்த நோவா வேலைக்குள்ள போயிட்டார். ஒரு வருஷம், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஒரு வருட காலம். ஒரு வருடமும் கொஞ்சம் நாட்கள் கூடயா குறைய
எத்தனை நாட்கள் நோவா உள்ள பேழைக்குள்ள இருந்தது? 300 சில்லறையா? 360 நாள் கிட்ட இல்ல, நான் 364 நாளா? சரி, ஏதோ ஒரு நாள். நான் யாருக்கான பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்தேன், நான் மறந்துட்டேன். சரி, ஓகே. அப்ப அத்தனை நாட்கள் அந்த பேழைக்குள்ள இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பூமியில சுதந்திரமா இருந்த நோவா, பேழை மரத்தெல்லாம் வெட்டி அழகா பேழையெல்லாம் உருவாக்கின நோவா ஒண்ணுமே செய்ய முடியாம இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? பேழைக்குள்ள உட்கார்ந்து. நமக்கு எல்லாம் தோணும், நான் நல்லா செஞ்சேன், வேலைகளை அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என் வாழ்க்கை அப்படி இருந்தது, என் வாழ்க்கை இப்படி இருந்தது, நம்ம எல்லாம் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாம நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா பேசுறாரு? என்னால எதையும் செய்ய முடியல, என்னால ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மேல போக முடியல, வளர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சைன், ஒரு சிம்பல், இல்ல ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். என்ன தெரியுமா? முதல்ல ஒரு காகத்தை வெளியே விட்டாரு. அந்த காகம் போயிட்டு என்ன பண்ணுச்சு? எங்கேயும் நிற்க முடியாம மறுபடியும் என்ன பண்ணுச்சு? பேழைக்குள்ளேயே. கதை தெரியுமா தெரியாத உங்களுக்கு? ஆமா, காகம் திரும்ப பேழைக்குள்ள வந்துருச்சு. இப்ப மறுபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறாவை கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்புறாரு. அந்த புறா போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஒலிவ மரத்தின் இலைய கொத்தி எடுத்துட்டு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஒலிவ மரத்தின் இலை எதற்கு அடையாளம் சொல்லுங்க? செழிப்பு, அழகு, அப்புறம் ஒரு அடையாளம், சிறப்பம்சம் நிறைந்தது. இதை ஆண்டவர் சொல்லி உன்னுடைய வாழ்வு ஒரு புது வாழ்வாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அடையாளமா புறா வாயில அந்த ஒலிவ மர இலையை கொடுத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இன்னைக்கு ஒலிவ மரமாக, ஒலிவ மரத்தினுடைய தன்மையை சார்ந்து இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேத வசனம். நீங்க சோர்ந்து இருக்கிற நேரத்துல வசனம் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு உங்க மெசேஜ்ல வந்து விழும். இல்ல ஒரு பாஸ்டர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது இங்க ஒரு மணி அடிக்கிற நேரத்துல ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கப்படுது. இது எல்லாம் ஒலிவ மரத்தை போல நிறைவுள்ளதாய், செழிப்புள்ளதாய், அழகுள்ளதாய், சிறப்பம்சம் உள்ளதாய், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படுது. அல்லேலூயா. அப்ப இந்த ஒலிவ மரத்துக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது இந்த ஒலிவ மரத்தை இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுவதற்கு, அதாவது அனாய்ட் பண்ணி இந்த காரியத்திற்கு நான் அவனை நியமிக்கிறேன். நான் வந்து நம்ம இன்னைக்கு நீங்க இந்த ஆர்மில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஜ் வச்சாச்சுன்னா ஒரு ஸ்டார்ல இருந்து 2 ஸ்டார் போனா போலீஸ்ல எல்லாம் அடுத்த போஸ்டிங்கிறத அடுத்த காரியத்துக்கு அவங்களை அனுப்பி விடுறத போல இந்த அபிஷேகம் என்பது நம்மளை ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு அந்த அபிஷேகம். ராமன் சொல்லலாமா? அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை இந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாங்க. அதே போல பாத்தீங்க அதுக்கு அடையாளமாக வசனங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய நியூ லைஃப், அது வந்து பாத்தீங்க ஆதியாகமம் 8:11. சரி, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது அபிஷேகம் பண்ணுவதற்கு வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 8-9. யாரும் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை, நான் எழுதி சொல்லுறத அப்படி நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் நோட் பென்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே உட்கார, அப்படியே வச்சு சும்மா வச்சிருக்க கூடாது. வசனத்துல நோட் பண்ணுங்க, வீட்டுல உட்கார்ந்து வாசிக்கணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த 9வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தின்படி அபிஷேகம் பண்ணுவதற்காக என்ன பண்ணாங்க? அந்த ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினாங்க. சரி, இப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய உயரம் வந்து 20 அடி உயரம் தான் வளரும். இது வந்து பெருசா பெரிய உயரமாலாம் போகுது. எத்தனை அடி உயரம் வளரும்? 20 அடி உயரம். 2 மாடி உயரம் கரெக்டா இருக்குமா? 2 மாடி உயரம் சரியா இருக்குமானே? ஆமா, 2 மாடி உயரம் தான் அது வளரும். சிலது எல்லாம் இல்ல, சில குறிப்பிட்ட வகைகள் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்து வளரும். பயங்கர அதனுடைய இலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இலை இருக்கு, அந்த போட்டோ போட்டு அந்த பழத்தோட சேர்ந்த ஒரு இலை. இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் கலந்த பச்சை, சில்வர் கிரீன் அப்படி சொல்லுவாங்க. அந்த சாம்பல் கலந்த ஒரு பச்சையா எனக்கு பார்க்கும்போது பச்சையா தெரியுது. ஆனா அதை பார்க்கும்போது ஒரு சாம்பல் கலந்த விதமான ஒரு பச்சையாக இருக்கும். இந்த கனிகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளது. சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை, வயிற்று பிரச்சனை, குடல் சம்பந்தமான வியாதி, இன்னும் சில வியாதிகளை சரியாக்குறது இந்த ஒலிவ மரத்தினுடைய பழம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒலிவ மரம் அவ்வளவு ஆசீர்வாதமா இந்த பூமியில கர்த்தர் கொடுத்தார். இன்னொன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல இது வளராது. இது வளர்றது மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற அந்த பகுதிகளில் தான் வளரும். தனித்தன்மையும் சிறப்பம்சங்களும் நிறைந்த அந்த கானான் தேசத்தோடு ஒட்டி இருக்கிற, அதாவது நம்ம பார்க்கிற இஸ்ரேல் தேசத்தோடு ஒட்டி இருக்கிற அந்த இடங்கள்ல தான் அது இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இதை இன்னும் அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா விளக்கு, ஆலயத்துல எழுதப்படுற விளக்கு. நான் அந்த அனாயிட்டிங் பண்ணது, அபிஷேகம் பண்ணுவதற்கு 1 சாமுவேல் 10:1, 2 ராஜாக்கள் 9:3 இதை வச்சுக்கோங்க. 2வது அத பலி செலுத்துகிற இடங்களிலே கர்த்தருக்கு பான பலியாக பார்த்தாங்க. அந்த இதுவா பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் ஆயில், லேவியராகமம் 2வது அதிகாரம் 4வது வசனம். லேவியராகமம் 2வது அதிகாரம் 4வது வசனம். சரியா? இதெல்லாம் கர்த்தர் அங்க அழகா கொடுத்திருந்தார். அந்த ஒலிவ மரத்தை கொண்டு சிறப்பு அம்சங்களை கொடுத்திருந்தார். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா
ஒரே நம்ம பாக்குற மாதிரி இப்போ இன்னைக்குதான் கண்ணு வச்சோம். மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தென்னங்கண்ணு வைக்கிறோம். தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவீங்களா, கண்ணு சொல்லுவீங்களா? தென்னம்பிள்ளை வைக்கிறோம். தென்னம்பிள்ளை வந்து அழகா வளர்ந்து வருது. 3 வருஷத்துல காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. 2 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கடகடன்னு வளர்ந்துருச்சு. இது நிலையானது அல்ல. கடகடன்னு வளர்றது கடகடன்னு காலி ஆயிரும். கடகடன்னு வளர்றது கடகடன்னு காலி ஆயிரும். ஆனா இந்த ஒலிவ மரம் பாத்தீங்கன்னா 200 வருஷம் 300 வருஷம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை சொல்ல முடியாது, ஒவ்வொரு எம்எம்மா தான் வளருது. மற்ற மரங்கள்லாம் திடீர்னு ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 mm 6 mm மேல வளரக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு. ஆனா இது 1 mm வரதுக்கே ஒரு வாரம் கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அப்ப இப்படிதான் அது பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது பயங்கர ஸ்ட்ராங்கா நிலைத்திருக்கக்கூடியதா, அது நிறைவுள்ளதாக அந்த ஒலிவ மரம் வளரும். அல்லேலூயா. இது மாத்திரமா பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ரொம்ப என்னுடைய சொன்ன பழம் சொன்ன ரொம்ப ஹை வேல்யூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு பழமாக இந்த ஒலிவ மரத்தினுடைய பழத்தை அந்த காய வச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, அதை இடித்து பிழிந்து அதை எண்ணெய் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பின்னாடி சில வசனத்தை சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். அதுக்காக. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ரொம்ப வெதும்பி அழுது இருதயத்தை உடைத்து ஜெபம் பண்ண நேரத்துல அங்க நிறைய ஒலிவ மரங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த கெத்செமனே ஒலிவ மர தோட்டம் தான். அந்த ஒலிவ மர தோட்டத்துல ஏசப்பா இருந்த நாட்கள்ல எந்தெந்த ஒலிவ மரங்கள் இருந்துச்சோ, ஒருவேளை மரத்துக்கு உயிர் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மரத்துக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மரத்துக்கு உயிர் இருக்கிறதுனால அந்த மரம் என்ன ஆகுது அப்படின்னா அது எல்லாவற்றையும் பார்க்குது. நீங்க ஒரு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு செடி வச்சுட்டு தண்ணியை கொண்டு ஊத்தும் போதெல்லாம் நல்லா இரு, நீ நல்லா இரு ஊத்துனா என்ன இருக்கும்? செடி நல்லா இருக்கும். நீ நாசமா போயிருன்னு சொன்னா செடி என்ன ஆகுமா? பட்டு போயிருமா? நீ காய்க்கவே மாட்ட, உன்னால ஒண்ணுமே அப்ரோஜனம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த செடி வளராதான் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அழுத போது அவருடைய அதான் சொல்லுவாங்க வீப்பிங், தேம்பி ஒரு குழந்தை அழும்போது ஓரளவுக்கு தாங்கலாம். லேசா ஒரு குழந்தை உங்க பிள்ளை அடிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு அழும்போது என்ன பண்ணுவீங்க? உனக்கு நல்லா வேணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஏங்கி எழும்போது ஐயா போட்டியா என்ன பண்ணுவோம்? தட்டி கொடுத்து தேத்தி அதை மூச்சு விடாம இழுத்துட்டுலாம் இருக்கும்போது தேத்தி அதை திரும்ப கொண்டு வரல, நமக்கு உயிரே போயிடும். நமக்கு என்ன போயிடும்? நமக்கு உயிர் போயிடும். போதாத குறைக்கு அதை அடிச்சவங்களுக்கு 4 திட்டு எல்லாம் செய்யணுமோ செஞ்சு நம்ம திட்டி என்ன பண்ணிடுவோம். அப்போ ஆண்டவர் இதே போல தேற்றுவதற்கு ஆள் இல்லாம அப்படி அந்த இடத்துல அழுத போது அங்கிருந்த ஒலிவ மரங்கள் அதை பார்த்திருக்கு. ஒலிவ மரங்கள் என்ன பண்ணிருக்கு? அது சாட்சியாக இருக்கிறது. எப்படி இருக்கு சொல்லுங்க? அப்ப ஒலிவ மரம் விட்னஸ், சாட்சி. அல்லேலூயா. இதற்கு அடையாளமாக தான் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல 2 நபர்கள் வருவாங்க சாட்சிகளாக. அவங்களை எதற்கு ஒப்பனையாய் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒலிவ மரத்துக்கு ஒப்பனையா சொல்லி இருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு வாசிங்க, அதை மட்டும் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் நோட் பண்ணா மட்டும் தான் சரி. சாரி பவானி, அதை வாசிக்கிறியா? அதிகாரமா அதை நான் எழுதாம விட்டுட்டு நினைக்கிறேன். இதுல இல்ல. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொன்னா நான் அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ரெவலேஷன் அந்த வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 11:4 வாசிங்க. தேங்க்யூடா. அப்போ கடைசி நாட்கள்ல 2 பேர் சாட்சிய கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க போறாங்க. நான் சொன்னேன் ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவர் அழுத அந்த காரியங்களை பார்த்த சாட்சியாய் விட்னஸா இருக்கிறது அந்த ஒலிவ மரங்கள்னு சொன்னேன். கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற ஒலிவ மரங்கள். அப்ப அந்த ஒலிவ மரங்கள் இன்னொரு நாட்கள்ல திரும்ப கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 11. இது எப்ப நடக்கும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வரும்போது இவ்வளவு வருவதற்கு முன்பதாக இவ்வளவு அடையாளங்கள் நடக்கும். அடையாளங்கள் நடக்கிறது தானே இது. அந்த இது 7 வருஷம் இதுல நடக்கிற, மன்னிச்சு கொள்ளுங்க, 7 வருஷம் உபத்திரவத்துல நடக்கிற அந்த காரியம். அப்போ அதுல நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாருன்னா முதலாவது ஒன்ஸ் அப்படி வருவார். வந்து அங்க மேக மண்டலத்துல நிற்கும் போது ரகசிய வருக, கிறிஸ்துவுக்கு உண்மையா இருந்து ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இந்த ஒலிவ மரத்தை போல நிலைச்சிருக்கிறவங்க ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஆமன் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம பக்கத்துல இப்ப இருப்பாங்க, யார சொல்றது? இப்போ லில்லியும் முத்துமணி அக்கா உட்கார்ந்துருக்கீங்க. திடீர்னு பார்த்தா யார காணாது? முத்துமணி அக்கா காணாது. லில்லி பார்த்துட்டே இருப்பா, இங்க இருந்து எங்க யார காணும்?
சித்தியா பெரியம்மாவா? சித்தியை காணும், எங்க எங்கன்னு தேடுவா. திடீர்னு பார்த்தா இதே போல 2 பேர் ருமேனியாவும் கோமதி இருப்பீங்க. யார் போறீங்க மேல? இதே போல ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்காங்க. உங்க வீட்டுல இருந்து யாரெல்லாம் கைவிடப்படக்கூடாது, எல்லாரும் இன்னும் குடும்பமா என்ன பண்ணிருந்தோம், ஏசப்போட அந்த வருகையில ரகசியவர்கள் என்ன பண்ணிருந்தோம், போயிடணும். சும்மா சொல்லும் போதே பயமா இருக்கா? உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இல்ல, அது கைவிடப்பட்டு என்ன ஆகுறது? கைவிடப்பட்டா அவ்வளவுதான், 7 வருஷம் கொடுமையான ஆட்சியில மாட்டிக்கிடணும், போட்டு ரொம்ப கொடுமையான ஆட்சியில மாட்டி கஷ்டப்படணும். அதுக்கு அந்த நாட்கள்ல தான் இந்த 2 சாட்சிகளாகி 2 பேர் வருவாங்க. சரி, நம்ம வேற டாபிக் போன்ற இன்னைக்கு செய்தி சீக்கிரம் முடிக்கணும். செருபாபேல், ஜோசுவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொன்னு, இந்த ஒலிவ மர எண்ணெய பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக சொல்லுங்க. என்ன அடுத்த அடையாளம்? என்னது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக அதை கொடுத்திருக்கிறாங்க. சரி, அது என்ன வசனம் அப்படின்னா எரேமியா 11, 16, 17 ரிலேஷன்ஷிப். அதாவது ஆண்டவர் இந்த ஒலிவ மரத்தை பிள்ளைகளாகவும் நம்மை பாவித்து பிள்ளைகளாக வளர்க்கிறதாகவும் அவர் வளர்க்கிறவராக ஃபார்மராக இருக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு. வாசிமா அது 11, 16, 17. அப்ப ஆண்டவர் இந்த பேரை ஒலிவ மரத்தை நம்ம மேல அவ்வளவு அன்பா நம்மள நாட்டி இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய வீட்டிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்ம இருக்க வேண்டிய நாம், நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டிய நாம், சில நேரங்களில நிலைத்திருக்க முடியாமலும் கனி கொடுக்க முடியாமலும் போராட்டத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம். ஆண்டவர் அவர் நம்மளை நட்டவராக, அதாவது ஃபார்மராக இருக்கிறார். அதாவது ஒரு விவசாயியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மரம் ஒரு ஏக்கர் இருக்கு. ஒரு ஏக்கர்ல இப்ப என்ன நட போறீங்க அப்படின்னா என்ன நட்டா நிறைய காசு கிடைக்கும் சொல்லுங்க? இங்க நம்ம ஊர்ல ஆரஸ்பதி மரத்தை வச்சு விடுறீங்க. ஆரஸ்பதியை வச்சுக்கிட்டு தேக்கு மரத்து தான் காசா? சரி, ஏதோ தேக்கு மரத்தை வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. நல்ல தேக்கு ஒரு ஏக்கருக்கு நல்ல விளைஞ்சு இருக்கு. அதுல 1, 2 என்ன இருக்கு? குட்டையா இருக்கு. ஒன்னு எப்படி இருக்கு? குட்டையா இருக்கு. ஐய, இது இத்தனை மத்தியில இது மட்டும் குறைய ஒழுங்க வளராம இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் நட்டிருக்கிறாருன்னா, நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு எத்தனை பேர் வரீங்க அப்படின்னா எத்தனை பேர் வளர்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் இன்னும் குட்டியாவே இருக்கிறீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சரி, இது 6 மாசத்துக்கு முன்னாடி வச்சது, சரி பரவாயில்ல. இது 6 வருஷமா வச்சிருக்கு. எத்தனை வருஷமா வச்சிருக்காது? இதுக்கும் அதுக்கு இன்னும் வித்தியாசம் இருக்கு, வளர மாட்டுது. அல்லேலூயா. இன்னும் இதுக்கு அதுக்கு என்ன இல்ல, வளர்ச்சி இல்லையே. என்ன வளர்ந்தீங்க? கிறிஸ்துவுக்குள் ஒலிவ மரத்தை போல செழிப்பா வளர்ந்துட்டோமா? அழகா வளர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அழகுபடுத்துறதுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா அழகுபடுத்திக்கிறோம். செழிப்பாக இருக்கோமா? கிறிஸ்துவுக்குள்ள அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நிலைத்திருக்கிறோமா? எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கிறோமா? ஒரு காரியம் வேண்டாம்னா நம்மளால உதறி போட்டுட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்க முடியுதா? இல்ல, இருக்க முடியலையே. ஆனா நமக்கு எப்படி ஒரு மரத்துல ஒரே இடத்துல இன்னும் சொல்லுவாங்க, ஒரு பயிர் போட்டிருக்க இடத்துல வயல்ல பயிர் நட்டிருப்பாங்க. ஒரு இடம் பாத்தீங்கன்னா சொட்டையா இருக்கும், பாத்திருக்கீங்களா? நினைக்காது. நடுவுல கொஞ்சம் குழியா இருக்கும். பார்த்தா அது சரியா உரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. உரம் கிடைக்காததுனால அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே என்ன சொல்லுது? ஆமா. அப்போ அதே போல நல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் உரம் கிடைக்கும், ஆனா என்ன ஆகும்? வளராம குட்டையாவே இருக்கும். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் நம்ம வளர்ந்து பெறுகிறவர்களாக, கர்த்தருக்குள் வளர்ந்து ஒலிவ மரத்தை போல, பச்சையான ஒலிவ மரத்தை போல செழிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அததான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓசியா 14:6 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதே போல 128:3 சங்கீதம் 128:3 நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாக சொல்லியிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியா 14:6, 2வது சங்கீதம் 128:3 இந்த 2 வசனங்களிலும் வாசிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். இன்னொன்னு சொல்ல போனா நீதிமானை குறிக்கிறதாக இந்த ஒலிவ மரம் காணப்படும். சொல்லுங்க, நீதிமான குறிக்கிறது. இப்ப இங்க யாரெல்லாம் வாழை மரம், யாரெல்லாம் ஒலிவ மரம்? ஆண்டவரே, நான் ஒலிவ மரமா இருக்க விரும்புறேன்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னும் நான் வாழை மரமாவே இருக்கணும்னு நினைச்சா கஷ்டம். அல்லேலூயா. ஆமா, ஒரு தடவை அப்படி, அதாவது சொல்லுவாங்க, என் மனைவி நான் அடிக்கடி பேசிட்டு இருப்போம், பிரச்சனை வரலன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். பிரச்சனை வந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்றோம், நம்ம தேடுறோம். சில பாத்தீங்கன்னா பிரச்சனையானா அதை சொல்லுவாங்கல்ல, என்னவா மாறி போச்சுன்னா கடவுளை தேடுறது எப்படின்னா, பிரச்சனை கஷ்டத்தோடு கூட கர்த்தரை தேடுகிறது இருக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. எப்போதும் கர்த்தரை தேடுறத கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் கையை பிடிச்சி சொல்லும் போது என்ன சொல்லுவடா? வீட்டுல இப்போ ஒவ்வொரு கணவன் மனைவி சொல்லியிருப்பீங்க, கிறிஸ்டின் முறையில கல்யாணம் நடந்தவங்க இன்பத்திலும் துன்பத்திலும். ஆமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரிக்கும் வரைக்கும் மரணமாய்
பிரிக்கும் வரைக்கும் நம்ம பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய நேரத்துல இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தோம், ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படி நினைக்க கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த காரியத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இங்க என் கூட உயிரோட இருந்து வசனத்தை கவனிக்கிறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஆமா, சிலர்லாம் தூங்கி எங்கேயோ போயிடுவாங்க. அதனால நல்ல கவனமா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய அந்த நிலைத்திருக்கும் போது ஆசீர்வாதம். எந்த ஒரு வேலையிலையுமே நிலைச்சிருந்தாதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நிலைச்சிராம அப்படியே ஓடிட்டு மேல்போக்கா ஓடிட்டே இருந்தேன்னா நிலை இல்லாத காற்று அடிக்கும் போதெல்லாம் ஓடுகிற பதற போல நம்ம வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. நம்ம நிலையா இருந்தோம்னா தான், எந்த ஒரு விஷயத்திலுமே நிலையா இருந்தாதான். நான் அன்னைக்கு ஒரு ஒரு விஷயமா நாங்க அண்ணெல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு பேங்க்ல ஒரு சுந்தரம் பைனான்ஸ்ல ஒருத்தரை பார்க்க போயிருக்கும்போது ஒரு தம்பி அங்க உட்கார்ந்துருந்தா, சின்ன வயசா இருந்தது, ரொம்ப பெரிய வயசு கூட கிடையாது. அப்ப அவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நான் சும்மா கேட்டேன், எனக்கு ஒரு ஆசையா கிடையாது, ஏன்னா சின்ன வயசா இருக்காருல்ல, அவர் என்ன போஸ்டிங்ல இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு மேனேஜிங் லெவல்ல வந்துட்டார், மேனேஜிங் போஸ்ட்ல வந்துட்டார், மேனேஜ்மெண்ட்ல. அப்ப நான் அவன்கிட்ட கேட்கிறேன், தம்பி நீங்க என்ன படிச்சீங்க? நான் இதை சின்னதா படிச்சேன், இவ்வளவுதான் படிச்ச டிகிரி. ஆனா அதுல டிகிரி படிக்காம ஒரு இடத்துல முன்னேறி வரணும்னா ரொம்ப கஷ்டம். சரி, நீங்க இந்த எத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறீங்க கேட்டா 9 வருஷம். எத்தனை வருஷம்? 9 வருஷமா அந்த தம்பி அங்க வேலை பாக்குறாப்ல. நிலைத்து இருந்து இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்த அனுபவத்தை பாக்குறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேலையா இருந்தாலுமே சரி, என்ன செய்தாலுமே அந்த காரியத்துல நிலைத்து இருந்தாதான் உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. பிசினஸ் பண்ணணும்னு இறங்கியாச்சுன்னா முதல்ல பிசினஸ்ல என்ன கிடைக்காது? லாபம் கிடைக்காது. அதுல கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று போராடி பார்க்கணும். போராடி பார்த்தாதான் நடக்கலையான்னு தெரியும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, சில நேரத்துல எல்லாமே எளிதாய் கிடைக்காது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்க மாதிரியே நமக்கு நினைப்போம், நம்ம அம்மா எல்லாத்தையும் பிசைஞ்சு ஊட்டிடுறது. அதே பழக்கம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு அதே பழக்கத்தை தேடுறோம். ஏதாவது எளிதா மாறிடாதா? இல்ல, நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு சில காரியங்கள்ல போராடினாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. அது இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்ல. நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்க தேசம் மற்ற தேசங்கள்ல மேற கலாச்சாரம் எப்படி இருந்துட்டு போட்டு, தப்பா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சாச்சுன்னா தனியா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தனியா வீடு எடுத்து தங்கணும். ஒருவேளை அந்த அப்பா அம்மா கூட தங்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு வாடகை கொடுக்கணும், காசு வாடகை கொடுத்துதான் வீட்டுல இருக்கணும். அப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல போட்டா எப்படி இருக்கும்? ஊரு செழிப்பா இருக்கும். ஆனா நம்ம அப்பா அம்மால ரொம்ப பாவம். ஐயோ, என் பிள்ளை வேலையே செய்ய வேண்டாம், அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு நான் சோறு போட்டுக்கிறேன், என் பிள்ளை நானே பராமரிச்சுக்கிறேன், விட்டா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு எல்லாம் நானே பாத்துக்கிறேன், எதுவும் செய்ய வேண்டாம், என் பிள்ளை இப்படியே இருந்துக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் தமிழ்நாட்டுல அதிகமா பெருகி இருக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டுல இருந்தா வாடகை கேளுங்க இனிமேல். பிள்ளை படிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து நான் படிக்க வச்சிருக்கேன், வாடகை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், நீங்க உடனே பாஸ் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு வீட்டுல போயிட்டு சண்டே. சரி, அழுக போறாதா? ஆமா, அந்த மாதிரி பிள்ளைங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. தனியா சம்பாதிச்சு வீடை கட்டணும். இன்னொன்னு யூதர் கல்யாணம் பண்றது எனக்கு எல்லாம் அன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அவன் மனசு அப்படியே இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கையை பார்த்தா உருப்படியாவே இல்லை. குடிச்சுக்கிட்டு ஊரா சுத்துறா. அவரு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்றது? அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்? யூதர் முறைப்படி எல்லாம் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா 40 வயசுதான் கல்யாணம். எத்தனை வயசு கல்யாணம்? அப்பாக்கு வீடு முன்னாடி இருக்கும், பின்னாடி இடம் கிடக்கும், காசு கொடுத்து அந்த இடத்த அப்பா கிட்ட இருந்து வாங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா கிட்ட இருந்து எப்படி எல்லாம் புடுங்கலான்னு ஒரு பிரச்சனை நடக்குமே தவிர காசு கொடுத்து யாராவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல. சரி, ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கி சொந்தமா ஒரு வீட்டை கட்டணும். அல்லேலூயா. சொந்தமா வீட்டை கட்டின பிறகுதான் வா அந்த பொண்ணை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஆமா, வீட்டுக்கு போய் பொண்ணுக்கும் காசு கொடுக்கணும் மாப்பிள்ள. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் கையில ஒண்ணும் இல்ல, வீடை கட்டல, வீட்டை கவனிக்கல, ஆனா ஒரு பொண்ணை மட்டும் எப்படியாவது என்ன பண்ணிடணும்? கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில சில காரியம் சரியாகிற வரைக்கும் சில காரியம் நிலைப்படாது. நீங்க சரியா நிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை நிலைப்படாம கர்த்தரே வச்சிருப்பாரு. நீங்க நிலைப்படும் போதுதான் அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதாவது சிலதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நான். ஒரு காரியம் நடக்கிறதுக்காக இப்படி இருப்பான், காரியம் இருக்கிறதுக்காக இப்படி இருப்பான், இப்படியே இருப்பான். காரியம் முடிஞ்ச ஆளையே காணாது. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், இல்ல செய்யாமலாம் இல்ல, சொல்லி காட்டக்கூடாது, எத்தனையோ எக்கச்சக்க உதவிகள். ஆனா அந்த உதவிகளை பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அந்த உதவிகளை பெற்றவங்களை பார்த்தா அந்த உதவியை பெற்றதோட அவங்க காணாம போயிருப்பாங்க. தேடி போட மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு. சென்னையில ஒரு சகோதரி
சொல்றேன், சும்மா அந்த பேர் சொல்லாம சொல்றேன், பேரு சொல்லாம பாத்துக்கணும், திடீர்னு பேர் வந்துரும் வாயில. அவங்க ஒரு கடினமான சூழ்நிலைமையில இருந்தாங்க. நாங்க கஷ்டப்பட்டு, அவங்க ரொம்ப நெருக்கத்தில் இருந்தாங்க. சில காரியங்களை செஞ்சு உதவி செஞ்சாச்சு. உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா சொல்ல, தனக்கு போகதான், சத்தமா சொல்லுங்க, தனக்கு போகதான் தானமும் தர்மமும் பழமொழி சும்மாவா சொன்னாங்க? நம்ம பெரிய தாராள பிரபு மாதிரி என் கையில இருந்த, அப்ப கல்யாணம் ஆகல எனக்கு, கையில இருந்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? என் கையில ₹1 கிடையாது. நான் சில்லறையை தேடுறேன், அங்கங்கேயா சில்லறையை தேடி ₹7 கிடைச்சது. அதை எடுத்துட்டு போய் அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். 2 நாள், இத்தனை நாள் சாப்பிடுறேன், மதியானம் அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இந்த அம்மா நான் 2 நாள்ல தந்துறேன்னு சொன்னாங்க. பாஸ்டர் பாவம். இன்னொன்னு சொல்லவா, பாஸ்டர் என்ன இப்படிப்பட்டவரா இருப்பாங்க சொல்லுங்க? ஒருவேளை இப்படி வந்தா இப்படி வாங்கி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா இல்லதான், எங்களுக்கு இல்லைன்னா இல்லதான், அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான். சரி, ஒரு சில காரியங்களை வாங்கியாச்சா, கரெக்டான கொண்டு நேரத்துல கொண்டு தராததுனால என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். தெரியுமா? 2 நேரம் சாப்பிடல. எத்தனை மணி நேரம் சாப்பிடல? 2 நேரம் சாப்பிடல. நான் பசி தாங்காத ஆளு. நான் இப்படிப்பட்ட ஆளு, பசி தாங்க மாட்டேன். பசின்னா உடனே எனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடியாது என்னால. ஆனா 2 நாள் யாருக்கும் தெரியாது. அதே போல ஒரு தண்ணிக்கான பின்னாடி இருந்துச்சு. தண்ணியை பிடிச்சு அந்த 2 நேரம் தான், ஒரு மதியானமும் ஒரு நைட்டும் சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சு நான் படுத்திருந்தேன். அப்ப ஆண்டவர் பேசினாரு. இந்த வார்த்தையை தான் ஞாபகம் வருது. அப்போ நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது? எல்லாருக்கும் ஒண்ணு உதவி செஞ்சிட முடியாது. யாருக்கு ஏற்ற உதவி தேவையோ அவங்களுக்கு தான் செய்யணும். சில நேரத்துல மிஞ்சி உதவி செஞ்சோம்னா நமக்கு தான் வேதனை. அல்லேலூயா. மிஞ்சி உதவி செஞ்ச யாருக்கு தான் வேதனை? கடைசியில நம்ம சொல்றது, நான் அவங்களுக்கு எல்லாம் பெரிய உதவி செஞ்சேன், நான் எனக்கு கஷ்டம் பண்றாங்க, எனக்கு தீமை பண்றாங்க, அப்படி சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம யாருக்கு உதவி செய்யணும் பார்த்து உதவி செய்யணும். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு செஞ்சா பிரயோஜனம், யாருக்கு செஞ்சா பிரயோஜனம் இல்லைன்னு தெரியணும். தெரிஞ்சு நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வந்துரும். இந்த ஒலிவ மரத்துல இன்னொரு காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தான்னு சொன்னேன். நல்ல அந்த ஒலிவ மரத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறார். கடவுளுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ நம்மளை வளர்த்தெடுக்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் இருக்கிறார். வளர வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா, அதான் ஆண்டவர் பாப்பார், அத்தி மரத்தின் பழத்தை தேடுவார். ஆண்டவர் தேடி போகும்போது அங்க என்ன இருக்காது? இருக்காது. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை சபிக்கிறவரா இருக்கிறார். சபிச்சு அது பட்டு போயிட்டு இருக்கு. அதே போல கர்த்தர் நமக்கு வளருவதற்கு என்று சில நாட்களை கொடுப்பார். அந்த வளருகிற நாட்கள்ல நம்ம வளர்ந்துடணும். வளர்ற நாட்கள் என்ன பண்ணிடணும்? வளர்ந்துடணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இதுல ஏதோ குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு பிள்ளை வளரும் போதே, உங்க பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உங்க பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்ல எவ்வளவு ஆசைப்படுறோம். வளரும் போது அந்த பிள்ளை கொஞ்சம் ஏதோ இருக்குன்னா, ஐயோ அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைவா இருக்குமோ, ரத்தம் குறைவா இருக்குமோ, கால்சியம் சத்து குறைவா இருக்குமோ, அது குறைவா இருக்குமோ, எவ்வளவு யோசிக்கிறோம் நம்ம. அப்ப ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருப்பாரு. சபைக்கு வந்துட்டோம், சபையில வார்த்தையெல்லாம் கேட்கிறோம், வசனத்தெல்லாம் கேட்கிறோம், ஆனா வளராம இன்னும் குறையாம இருக்கிறோமா? ஒலிவ மரத்தை போல பச்சையாக முடியலையா? எங்கேயோ ஒரு இடத்துல நான் போராட்டத்தோடு இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தங்க வேலையெல்லாம் பார்க்கும்போது, எப்ப நான் அந்த பக்கமா கொட்டைக்கார முடியும், இது வரைக்கும் நான் பார்த்ததுல 1-2 நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாம் வேதமும் கைமா உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. முத்துமணி அக்கெல்லாம் காலையிலே ஜெபிக்கிற காரியங்களுக்கு பார்த்திருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும், ஜெபிக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நம்ம ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், தேவைக்காக ஜெபிக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் நாள் போக போக எப்போதும் எதற்காகவும் ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நம்ம அப்படிதான் வளரணும். நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அது 10 பாடத்துல ஃபெயில், 5 பாடத்துல ஃபெயில் ஆகிட்டே இருந்தா என்ன பண்றது? சொல்லி கொடுக்கறது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். அந்த ஒரு பொண்ணு மட்டும் 5 பாடமும் ஃபெயில் ஆகிட்டே இருந்ததுன்னா யார்கிட்ட குறை? சொல்லி கொடுக்குற வார்த்தை இல்லையா? அதே போலதான் வசனம் எல்லாருக்கும் கிடைச்சிருது. ஆனா ஒரு ஆள் மட்டும், ஒருத்தர் மட்டும், நீங்க உங்களை நிதானிச்சுக்கோங்க, எதுல வளர முடியாம இருக்கிறோம், யார் மேல குறை இருக்கு, நான் எப்படி வளரணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேஷன் பண்ணி, அதாவது அதை ஒருமுறைப்படுத்தி நம்ம அதுல வளர்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்கிலீஷ் புரியல, மேக்ஸ் புரியல, 5 பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் கொஞ்சம் நேரம் அதிகமா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா சும்மா 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பத்தாது. 1 மணி நேரமா ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? எங்க காலைல 6 மணிக்கு எழும்புறோம், குளிச்சு முடிச்சுட்டு வேலையை பாக்குறதுக்கே எங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு? எங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறது? நான் சொல்லவா, யாரெல்லாம் 1 மணி நேரம் நீங்க முழங்கால் போடுறீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன், நேர் முழங்கால் அனுப்பா. சபைக்கு வந்தாலும் சரி, வீட்லயும் போய் பார்த்தாலும் சரி, டேவிட் அவன் பேர், நேர் ஆள் வேற 7 அடி, என்னோட 1 முழம் கூட இருப்பான், என்னோட 1 அடி
கூட இருப்போம். பயங்கர ஹைட்டா இருப்போம். எப்ப பார்த்தாலும் நான் அடிக்கடி பார்ப்பேன். ஏன் நான் சில கால் வெளில முழங்கால் போடும்போது இப்படி கால் அப்படி மடக்கி உட்காரும்ல, அந்த மாதிரி கூட உட்கார்ந்துருப்பேன். ஆனா அவனை பார்த்தா நேரம் கேட்பேன், கால் வலிக்கலன்னு கேட்பேன். இல்ல, நான் முழங்கால முடக்கினாதான் கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள வரணும். நம்ம இன்னும் எப்படி இருக்கோம்? பிசைஞ்சு ஊட்டி விட்டா சாப்பிடுறோம், ஊட்டி விட்டா வளர்றோம். பாஸ்டா பார்த்து ஜோம் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பாஸ்ட் அப்படி இல்ல. நீங்க உங்க முழங்கால தேய்ங்க, உங்க பிள்ளைகளுக்காக முழங்கால தேய்ங்க, ஒரு வளர்ச்சிக்காக முழங்கால தேய்ங்க. முழங்கால் போட முடியலையா, நடந்து நடந்து ஜோம் பண்ணுங்க. முட்டி வலிக்குதா, பரவாயில்ல, நான் உட்கார்ந்து ஜோம் பண்றேன், ஆனா ஜோம் பண்ணுங்க. தூங்கிறாதீங்க. இப்படி உட்கார்ந்து 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 என்ன பண்ணிடாதீங்க, அப்படியே தூங்கிறாதீங்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம வளர்ச்சி அடையும்படியாக நம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற வார்த்தைகளை கேட்டு பலன் அடையும். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசியா வாசிச்சமா? இல்ல, ஓசியா வாசிங்க. ஓசியா 14:6 வாசிக்கலாம். ஓசியா 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அப்ப முன்னாடி உள்ள 5 வாசிமா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீதி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த இஸ்ரவேல் எப்படி ஆண்டவர் எப்படி இருப்பாரா? பனியை போல் இருப்பாரா? இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு? இதே ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் பனியை போல இருக்கிற ஒரு அனுபவத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அவங்களுக்கு என்ன இல்ல, யாரும் விறகு மூட்டி சமைக்கல. யாரும் என்ன பண்ணல? விறகு மூட்டி சமைக்கல. ஒரே ஒரு இடத்துல சமைச்சாங்க. காடை கிடைக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க? சமைச்சாங்களே தவிர மற்றபடி எந்த இடத்துல விறகு மூட்டி அடுப்பை கூட்டி சமைக்கலாம் செய்யல. அவங்க பாட்டு நடந்துட்டே இருந்தாங்க. ஆண்டவர் 3 நேரத்துக்கு என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சாப்பாடு கொடுத்தும் அதுவும் வெறுமையா போச்சு பாருங்களேன். சும்மா ஓசியில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடுன்னா, இந்த ஒரு மன்னா அப்படிங்கிற ஒரு பொருளை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் சொல்லுங்க? பக்கத்துல கேளுங்க. மன்னா சாப்பிட்டுருக்கீங்களா? மன்னா சாப்பிட்டுருக்கீங்களா? கேளுங்க. சிக்கன், ஆமா, மன்னா எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். நாங்க இந்த உலகத்துல சாப்பிடாதது எதுவுமே இல்லை, எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். மன்னா மட்டும் என்ன பண்ணது இல்லை, சாப்பிட்டதே இல்லை. மன்னான்னா என்னன்னு அர்த்தம் அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மன்னாவை சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தேனிட்ட பனிகாரம். எப்படி போற சொல்லுங்க? தேனிட்ட, எவ்வளவு அழகா இருந்திருக்கு பாருங்க. பனி எப்படி விழுந்து கிடக்குமோ, பனிக்கு மேல வெள்ளையா கொத்துமல்லி அளவுக்கு. சொல்லுங்க என்ன சைஸ்ல? நமக்கு பெருசா இருந்தா கடிச்சு சாப்பிட கஷ்டம். இது கொத்துமல்லி அளவு தான். சும்மா அள்ளி போட்டு என்ன பண்ணிக்கலாம்? மென்னு சாப்பிட்டுக்கலாம். அது தூதர்கள் உண்ணும் உணவா. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எப்படின்னா, தூதர் கொடுக்கிற சாப்பாடை கொடுத்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ற நம்ம எல்லாம் இருக்கிறோம். தூதர்களுக்கு கொடுக்கிற சாப்பாடை கொடுத்து செல்ல பிள்ளையா ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு. அவங்களுக்கு ஆண்டு இஸ்ரவேலுக்கு பனியை போல, அதாவது இரவுல அக்னி ஸ்தம்பமாக, அவங்களுக்கு குளிரே இல்லாம வெது வெதுப்பா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பகல்ல மேக ஸ்தம்பமாக, வெயிலே படல. அல்லேலூயா. அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் பழமையாய் போகல. போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன பண்ணல? பாதரட்சை போட்டிருக்கிற செருப்பு தேஞ்சி போகல. அவ்வளவு அழகா செழிப்பா கர்த்தர் கொண்டு வராரு. ஒரு வேர்வை கூட வரல. ஒன்னும் வரல, வேர்வை துளி சின்னதா கூட வரல. என் பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு கூட்டு போனா மன்னாவை கொடுத்து எல்லாம் கொடுத்தா நேரா கேக்குறாங்க, இதெல்லாம் கொடுத்து நடத்தின ஆண்டவருக்கு தண்ணி தர தெரியாதா? ஆண்டவர் தண்ணி ஒரு இடத்துல போனதும் கேட்கிறாங்க, எங்களை சாகவாந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. சொகுசா கொண்டு போயிட்டு இருக்கும்போது என்ன கேட்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நல்ல செல்லமா சீராட்டி ஊராட்டி எல்லாம் பால் ஊட்டி வளர்த்திருப்பீங்க. அது கேட்கும், என்ன ஏன் பெத்த? என்ன கேட்கும்? என்ன ஏன் நீ பெத்த? நீ எனக்கு என்ன செஞ்ச? இது இந்த சின்னதா வாண்டா இருக்கும்போது கேட்டா கூட மனசு தாங்காது. கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். என்ன ஏன் நீ பெத்த? நீ எனக்கு ஏன் இந்த காரியத்தெல்லாம் செய்யாம இருக்க? அதுவும் அந்த பிள்ளைகளை போலதான் நானும் அதை அதுக்கு செய்யறது எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்கிற அனுபவம் எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அதே போல ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொகுசா கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆண்டவர். எந்த குறையும் இல்லை. செருப்பு மாத்தாண்டா, சட்டை மாத்த வேண்டாம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? எங்களை சாகவா அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நான் உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன், நீ என்ன கேட்கிற? சாகவானா போ. கொஞ்சம் பேர் பூமி பிளந்தது, பாதி பேர் என்ன பண்ணிட்டான் உள்ளுக்குள்ள. அவன் கேட்ட வார்த்தையின்படியே உள்ள போனான்னு செத்து போயிட்டான். சாக வந்த மாதிரி செத்து போனான்.
ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவருக்கு பரீட்சை பார்க்கிறவர்களாக. வளர்ச்சி இல்ல, ஆண்டவர் அன்பா நடத்தும் போது வளர்ச்சி இல்ல, சரி கொஞ்சம் கடுமையா நடத்திய வளர்ச்சி இருக்கும் போது அங்கே வளர்ச்சி இல்ல. இன்னைக்கு சபையிலும் அதே போலதான், அழகாய் நடத்தப்படும் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் பணியை போல இருப்பாருங்கிற போல பாஸ்டர் அன்பான பாஸ்டர். பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? நான் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு. பாஸ்டர் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. பாஸ்டர் ரொம்ப வெரி குட் பாஸ்டர், நல்ல பாஸ்டர் அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க தானே? நல்லா இருந்து பார்த்தும் பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலை வரும்போது வேற வழி இல்லாம என்ன பண்ணணும்? பூமி புலந்தது போல சில பிரச்சனைகள் கிளம்பும். அல்லேலூயா. ஆமா, அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஊழியக்காரர் கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் உங்களுக்கு சரி, இன்னொன்னு முதர்ந்தே வரேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை ஏன் கொடுத்தார் சொல்லு கிருஷ்ணவேணி? சேரத்துக்கு போட்டு உட்கார்ந்து படிக்கிறதுக்கா? சர்ச்சை எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? புரியல? ஜெபம் பண்ணதுக்கு. வேற நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டா. வேற சொல்லுங்க. சபையை கர்த்தர் ஏன் கொடுத்தார்? ஆராதிக்க. வெரி குட். நான் சொன்ன செய்தியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சபையை ஏன் கொடுத்தார்? ஆண்டவர் யாரு? ஆண்டவர் யாருன்னு சொன்னேன் ஒலிவு மரத்தை சொல்லும் போது? விவசாயின்னு சொன்னா ஃபார்மர், நம்மள நாட்டினவர். இப்ப சபை நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்து நம்ம போய் என்ன பண்றோம்? அதுல விவசாயம் பண்றத போல சபையில கர்த்தர் உங்களெல்லாம் நாட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை எதற்குனா நான் வளருவதற்கு. அவருடைய தோட்டம் சபை என்பது. ஏதேன் தோட்டம் மிஸ் ஆகி போச்சு, நம்ம கையில இருந்து கை மீறி போயிடுச்சு. இப்போ சபையை கர்த்தர் ஒரு தோட்டமா வச்சிருக்கிறார். இந்த தோட்டத்துல நீங்களும் நானும் உருவாகி வளரணுங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆள்கிட்ட சொல்லுவார், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் ஒண்ணு இல்ல. அதான் சொல்ல, தப்பா சொன்னா என்ன திரும்ப சொல்ல போறோம்? இல்ல இல்ல இல்ல, வளருவதற்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிச்சுக்க புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல எடுக்கிற செய்தியை நல்லா கவனிச்சிங்கனாலே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. இப்போ அந்த வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, கோடாரியானது யார்கிட்ட இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னது யாரு? கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைங்க சொல்லுங்க, யார் சொன்ன அந்த வார்த்தையை? கோமதி சொல்லு. ஒரு தடவை பைபிளே படிச்சு முடிச்சுட்ட, இன்னும் தெரியல. சொல்லுமா, யாருமா? வேற அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். சொல்லு பாரு, யார் சொன்னது? யோவான். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. அப்போ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரம் தான், ஆனா நல்ல கனி கொடுக்கலன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணப்படுமா? அல்லேலூயா. நாட்டுனது அவரு தான், வெட்டுறதும் என்னால ஒண்ணு இல்ல. உங்களை விளைய செய்யறது வசனத்தை விதைக்கிறதுல ஏங்க அது அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் விளைய செய்கிறவரோ தேவன். அழகா பவுல் சொல்லுகிறாரு, நட்டவரா பவுல் நட்டான், அப்போ நீட் பாய்ச்சிதான் சொல்றாரு. ஆனா எல்லாம் ஒண்ணு இல்ல, விளைய செய்கிற ஆண்டவரால எல்லாம் ஆகட்டார். அல்லேலூயா. அப்ப அப்படிதான் நம்ம தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்களே ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, நல்ல மரமா வச்சிருக்கீங்க. கனியே இல்லாத மரத்துல என்ன பண்ணுவீங்க? வெட்டி விறக மாத்திரும். கூப்பிடுங்க, மிஷினை போடுங்க, சரணை வெட்டி 4 துண்டா போட்டு வண்டியில ஏற்றி அனுப்பிடும். எங்க பேரு விறகு எரிக்கிறதுக்காக போயிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளராமல் இருக்க 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 நமக்குதான் பிரச்சனை. எப்ப வெட்டப்படும்னு தெரியாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய வீட்டுல நான் பச்சையா இருக்கணும், காஞ்சும் போயிடக்கூடாது, கனி கொடுக்காமலும் போயிடக்கூடாது. நான் எப்படி கர்த்தருக்குள்ள வளருவது? 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நான் 2-3 கேள்விகளை கேட்கிறேன். சொல்லுங்க. இப்ப பாஸ்டர் எதற்கு, சபை எதற்குன்னு கேட்டேன். இப்ப சொல்லுங்க, பாஸ்டர் எதற்கு? நீ சொல்லக்கூடாது. சொல்லுங்க. பராமரிக்க. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் என்ன பண்ணாரு? தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்க செஞ்சது போல இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த தோட்டத்தை பராமரிச்சு பாதுகாக்க வேண்டியது வேலை. எந்த இடம் வளரல பாரு கிருஷ்ணவேணி, சொல்லி சொல்லி கேட்க மாட்டுது. அதுக்கு என்ன செய்யணும்? அதை செய்யணும். ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து வளர்த்து உரம் வச்சு கொண்டு போறதெல்லாம் யாரு? பாஸ்டருடைய வேலை. அல்லேலூயா. இப்ப இந்த பாஸ்டருடைய வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க தெரியும். இந்த பாஸ்டருடைய வேலை நீங்க நினைக்கிறீங்க, பாஸ்டருக்கு என்ன கார் வச்சிருக்காரு, அவர் பாட்டுக்கு நினைச்ச இடத்துக்கு போறாரு வராரு. சில பிள்ளைங்க சொல்லும், பாஸ்டருக்கு என்ன ஜாலி, அவர் பாட்டுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரோ எல்லா இடத்துக்கும் போறாரு. திருச்சிக்கு போறாரு, இந்த பக்கம் போனா நீடாமங்கலம் போறாரு, இங்க பக்கம் போனா மதுரைக்கு போறாரு, எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே வந்துடுறாரு. அவருக்கு என்ன குறை? அதான் எல்லாரும் சொல்லுவாங்க. வேணா சொல்லவா, 4 நாள் என் கூட கார்ல சுத்தி பாருங்க,
4 நாள் என்ன பண்ணுங்க, கார்லயே சுத்தி பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இல்ல விடுங்க, பைக்ல வாங்க, என் பைக்ல உட்கார்ந்து பாருங்க, எத்தனை மணி நேரம் உட்காரலாம்? 1 மணி நேரத்துக்கு மேல என் பைக்ல உட்கார முடியுமானே? அங்கங்க வலிக்கும் பாருங்க கால்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அதெல்லாம் தாண்டி ஊழியம் செய்யறேன்னா அப்பதான் தெரியுமா உங்களுக்கு, நீங்க எல்லாம் படுக்கணும்னா எந்த நேரத்துல வேணாலும் படுத்துடலாம். நான் அப்பதான் படுக்கலான்னு போய் படுத்தா யாராவது காலிங் பெல் அமுக்குவாங்க, டிங் டிங் டிங். நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, வீட்டுல உட்காந்து பேசுவாங்க. நான் சாப்பிட்டு கூட மாட்டேன், அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்து பேசணும். நீங்க இந்த வாரம் சாப்பிட்டுட்டு வர கொஞ்ச நேரம் சத்த நேரம் இருங்க, சாப்பிட்டு. நான் அப்படி இல்லை, உட்கார்ந்து இருந்து அதை பேசி பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுப்பி சாப்பிட போனோம். எத்தனை நாட்கள் மதியானம் சாப்பாடு நான் சாயங்காலம் சாப்பிட்டுருக்கிறேன், 6 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து என்னுடைய இதை குறித்து சொல்லல, பாஸ்டருங்கிறவங்க எதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க, அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லை, இப்ப அவங்க சொன்னதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ணன் அழகா ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர் சொன்னாரு, அதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலைகளை நான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு ஏன் அதை செய்யாம விட்டேங்கிறத நான் யோசிக்கிறேன். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லா வார்த்தையும் கர்த்தர் கொடுத்துருவார், சொல்லிடுவார். சின்ன சின்ன வார்த்தையா இருக்கும், நீங்க நினைப்பீங்க அவருக்கு நான் ஒரு பாட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. கஷ்டப்படுறது நம்ம எல்லாம் கஷ்டம். ஆமா சொன்னீங்க, அதுதான் நம்ம அப்படி சொல்லுவாங்க, அப்படி நீங்க சொல்லுவீங்க, அதை நினைச்சுட்டு விட்டுருவீங்க. ஆனா பின்னாட்கள்ல அது என்ன நடக்கும், ஆகா அன்னைக்கே பாஸ்டர் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணும், அதை யோசிக்கிற சூழ்நிலை வருதா இல்லையா? அதுதான் அண்ணன் அழகா சாட்சியில சொன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா. ஆமா, பச்சையான ஒலிவ மரத்தை போல கர்த்தர் வச்சிருப்பாரு உங்களை. ஒரு நீதியின் சூரியனாக கர்த்தரே கூட இருந்து உங்களை நடத்துவார். இப்ப அடுத்தால வந்துடுறேன். சபை போதகர் என்ன பண்ணார் அப்படின்னா, வசனத்தை எடுத்து உரைக்கிறார். கடைசியாக இந்த சபை வந்து இங்க யாரு தலைவரா இருக்கிறன்னா, நீதியின் சூரியனாக இயேசு இருக்கிறார். நீதியின் சூரியனாக ஒரு மரத்துக்கு பச்சையான தன்மை வேணும் அப்படின்னா என்ன வேணும் தெரியுமா? சூரிய ஒளி. சொல்லுங்க, என்ன வேணும்? சூரிய ஒளி. இப்ப இந்த சூரிய ஒளி பச்சையாக என்னை வைத்துக் கொள்வதற்கு, சூரிய ஒளி படாமலே வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. சில பிளான்ட் இருக்கு, அதை வந்து என்ன பிளான்ட்ஸ் அப்படின்னா, அதை அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி, அதை என்ன பண்ணுவாங்க, மாடிஃபை என்னன்னா உருமாற்றம் பண்ணி, அதை மாற்றி மாற்றி அமைத்து வீட்டுக்குள்ள வச்சு வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பான் செயற்கை முறையில. ஆனா உண்மையா சொல்ல போனா ஒரு செடி கண்டிப்பா சூரிய ஒளி இல்லாம வளர முடியாது. அல்லேலூயா. சூரிய ஒளி இல்லாம வளர்ந்த பாசி வளரும். சூரிய ஒளி படாத இடத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல பாசி கூட இல்ல, சூரிய ஒளி படும் இல்ல, பட்டாதான் வளரும். ஆமா, மன்னிச்சுக்கோங்க. அப்ப எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார்ச் அவசியம். அந்த ஸ்டார்ச் இருந்தா பச்சையா இருக்க முடியும். அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம்னா, சபைக்குள்ள இருந்துட்டு ஆண்டவர் இல்லாம நம்ம செழிப்பா மாற முடியாது. சபைக்கு வரேன், ஆனா ஆண்டவருடைய பிரகாசம் என் மேல படாம, தேவனுடைய சூரியன் எப்போ என் மேல படணும், அது மத்தியானம் போய் நின்னாலும் படும், காலையில நின்னாலும் படும், சாயங்காலம் நின்னாலும் படும் தான். ஆனா எனக்கு பிரச்சனை இல்லாம நான் காலையில போய் நின்னா, அவனுடைய சமூகத்தில் நின்னா என் வாழ்க்கை செழிப்பாய் மாற முடியும். தேவனுடைய ஆலயத்துல எத்தனை பேர் வந்து ஜெபிக்கிறீங்க தனித்துவமாய்? நான் அக்கா ஆனந்தி அக்கா நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். தனியா நான் சில நேரத்துல அப்படி வருவேன், யாருக்கும் தெரியாது, டக்குன்னு வருவேன், நின்று பார்த்துட்டு போவேன். சர்ச்சுக்குள்ள யார் இருக்கா, என்ன பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு மனசுல தோணுச்சு, நான் வந்து பார்ப்பேன், வந்து பார்த்துட்டு நான் போவேன். அன்னைக்கு பார்க்க சில நேரத்துல பார்த்துருக்கேன், சில வந்து ஜோம் பண்றதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆலயத்துல வந்து தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. மத்தவங்க எல்லாம் இருக்கும்போது ஜெபிக்க முடியாது, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண முடியாது, இதை நினைச்சிருவாங்க. தனியா வந்து உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். நல்லா நினைப்பாங்க, இவரு சும்மா சும்மா அங்க ஓடி ஓடி போய் உட்கார்ந்து இருக்கு, என்னதான் பண்ணதுன்னு தெரியல, சத்தம் போட்டுட்டே இருக்கு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, என்ன பண்ண, பின்னாட்கள் அதனுடைய பலனை காண்பீர்கள். சொல்ல முடியாது, அவங்க வீட்டுல இருக்கவங்களும் திட்டிருப்பாங்க, சும்மா ஓடி ஓடி சர்ச்சைக்கே போகுது, அங்க போய் வேலையை செய்து வீட்டுல ஒரு வேலை கூட செய்யல, இப்படி கூட சொல்லிருக்கலாம் கூட. ஆனா இந்த நாட்கள்ல அது உங்களுக்கு தெரியாது, பின் நாட்கள் அவங்களுடைய உயர்வை கர்த்தர் அவருடைய முன்பதாக வைப்பார். அல்லேலூயா. இந்த உண்மையை சொல்ல போனா, ஒரு மனுஷன் ஒரு பையனுடைய இல்ல ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுகிறதுலையும் அவரோடு கூட நடக்கிறதுல தான் இருக்கு. ஒரு காரியம் நடக்கல, இந்த காரியம் செய்ய முடியல, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு கேள்வியில அவங்களுக்குள்ள வரலாம். ஆனா வந்துட்டு நீங்க அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறாது. அதை தாண்டி ஒரு காரியம் இருக்கு, அதுதான் பாஸ்டர், போதகர், நடத்துகிறவர், போதிக்கிறவர் அர்த்தம். மெய்ப்பன் நடத்துகிறவர், தேவையானதை கற்றுக் கொடுக்கிறவர், சொல்லிக் கொடுக்கிறவர் அர்த்தம். இந்த மெய்ப்பனுடைய வேலை என்னன்னா, அவங்க எதுல குறைவுபட்டிருக்காங்கிறத பார்த்து, சாப்பாடு தண்ணினா தண்ணி, இது ரெண்டு கொடுக்கறதா என் வேலை. அல்லேலூயா. சில நேரத்துல வருவேன், சங்க வேலை கேட்டா முதற்கொண்டு எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும், ஐயா இதுல செய்யலாமே, அப்படி பண்ணலாமே, சும்மா இருந்த பிரபுடனே அப்படியே இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அந்த அண்ணன் எல்லா வேலையும் அப்பவும் தெரியாது, ஆனா இன்னைக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அதனுடைய கணம் தெரியும், கர்த்தருடைய வளர்ச்சி தெரியும். அல்லேலூயா. அந்த செழிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சரி, நான் ஆலயத்துக்கு வரேன், சும்மா வந்து உட்கார்றேன், அப்படியே உட்கார்றேன், மறுபடியும் வசனத்தை கேட்கிறேன், பாச 4 ஜோக் அடிக்கிறேன், சிரிக்கிறேன், மறுபடியும் எழுப்பி போயிடுறேன், இப்படியே இருந்துட்டா செழிப்பு வராது. மறுபடியும் இந்த நாட்டை மாடு என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு. எத்தனை பேர் நாங்க சொன்ன செய்தியை வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிக்கிறீங்க?
கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். அப்படி ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்தி கேட்டு அதன்படி நீங்க அதை மென்னு அப்படியே நீங்க அதை அப்படியே உட்கொண்டு நீங்க இருப்பீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு தெரியல. கையில என்ன வச்சிருக்கிறோம்? எல்லா கையிலயும் வச்சிருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? காணும் 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 தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, நமக்கு கையில எல்லாம் இருக்கு. இந்த வாரத்துக்கு தேவையான வார்த்தையெல்லாம் இங்க சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போதவருடைய வேலை இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா வார்த்தையும் கொடுத்துடணும். நீங்க நடந்து போகும்போது நிறைய நேரத்துல எனக்கே பயமா இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்லும் போது இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு எனக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வாரம் ஃபுல்லா கவனமா நீங்க நடந்துடலாம். ஒரு தம்பிட்டு சொன்னேன், எப்ப பைக்ல போகும்போது திடீர் சும்மா சொன்னேன், பைக்ல போகும்போது பார்த்து போப்பான்னு சொன்னேன். யாருன்னே தெரியாத ஒரு தம்பிட்ட பார்த்து போப்பான்னு சொன்னேன். அவன் இன்னும் இல்ல கேட்காம வேகமா போனான். 1 கிலோமீட்டர் தாண்டி போற கீழே விழுந்து கிடக்கான். தலையெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊத்துது. சென்னையில நடந்த சம்பவத்தை சொல்றேன். அப்போ யாரோ தெரியாத ஒருத்தர் கூட நம்ம கர்த்தர் வழி நடத்துகிறார். போய் சொல்லுன்னு சொல்றாரு. நீ சொல்லுகிற நேரத்துல அதை கீழ்ப்படியாததுனால வருகிற பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறான். அவன் நினைச்சிருப்பான், யார் இவரு நம்மகிட்ட வந்து நம்ம வண்டி ஓட்டாததா, நான் ஓட்டாத வண்டியா, இது வரைக்கும் இந்த பைக் என்கிட்ட தான் இருக்கு, திருகுனா 3 செகண்ட்ல 80 கிலோமீட்டர் தொட்டுருவேன் நானு அப்படி நினைச்சிட்டு அவன் போயிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன எச்சரிப்பின் சத்தம் தான். பாஸ்டர் திடீர்னு போன் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் அப்படி மாட்டியிருக்கோம் அப்படி நல்ல ஜாலியா ஒரு பைபிள் காலேஜ்ல தப்பு பண்றதுக்கெல்லாம் ரெடியா அந்த மீன்லாம் பிடிச்சி, தப்புன்னா வேற தப்பு எல்லாம் இல்ல, இளநீ பறிக்க போறது, 2வது இந்த மீன் பிடி கரெக்டா அந்த பாஸ்டர்ஸ் வந்து நிற்பான். கேமரா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கரெக்டா வந்து நிற்பாங்க. இல்ல நாங்க மீன் பிடிச்சு சாப்பிட்டு அடுத்த அன்னைக்கு வந்து கேட்டாங்க, நான் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா மீன் மாதிரி பாக்குறேன், யாரெல்லாம் மீன் பிடிச்சு சாப்பிட்டா எலும்பு அப்படிமா எல்லாம் பேக்கு முடிப்போம். நாங்க நினைப்போம் இங்க இருக்கிற எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் போலயே, நம்ம கூடயே உட்கார்ந்து மீனை சாப்பிட்டுட்டு போட்டு விட்டான் போலயே நினைப்போம். ஆனா உண்மையா சொன்னா வெளிப்பாடா சொல்லுவேன், கவனமா இரு, தெளிவா இரு, போக்கிலும் வரத்திலும் கவனமா இரு, கண்கள் சிந்தையும் ஆண்டவரை நோக்க கடவுள்னு சொல்லி அனுப்புனா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவனுக்கு வர சோதனை இருக்கு பாருங்க. அவன் என்ன பாஸ்டர் சொன்னதை மறந்துடுவான். அந்த சோதனையில சிக்குண்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடப்பான். அல்லேலூயா. அதனால எச்சரிப்பு வரும். என்ன பாரதி, சில நேரங்களில் எச்சரிப்பு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதை கீழ்படியா பாரதிய கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுவாங்க, அவ்வளவு அநேக காரியங்களை சொல்லுவான். எச்சரிப்பு வார்த்தையை கேட்டும் சில நேரத்தில் மீறும் போது நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும். என்னம்மா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நீங்க முதல்ல உங்க மெய்ப்பனை நம்பணும். நம்புனாதான் அதனுடைய ஆசீர்வாதமே இருக்காது. அல்லேலூயா. உங்களுக்காக நாங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். தப்பாலாம் உங்களை வழி நடத்திட மாட்டோம். கர்த்தர் சரியா நடத்துகிற நேரத்துல நாங்க சரியா நடத்துவோம். சில நேரத்துல நீங்க உற்சாகப்பட்டு நிற்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒண்ணு இல்ல, அண்ணன் வண்டி எடுக்கிற நேரத்துல ரொம்ப வேகமா சில காரியங்கள் மூவ் ஆயிட்டு, நானும் ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே எந்த தப்பு வந்துடக்கூடாது. என்னைக்கு அண்ணன் வண்டி எடுக்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அண்ணில இருந்து எனக்கு தூக்கம் போச்சு. ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை செஞ்சா நிறைவாய், அது சமாதானமாய், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். சர்ச்சுக்கு வந்தா ஜோம் பண்றேன், அங்க போனா ஜோம் பண்றேன். அந்த சில காரியங்கள் முடிவாகிற வரைக்கும் ஒரு வண்டியை பார்த்தாங்க. முதல்ல நாங்க ஒரு வண்டியை பார்த்தோம். இது வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து போகும்போது மனசுல ஒரு சின்ன கலக்கம். அந்த கலக்கத்துல அப்படியே நாங்க என்ன பண்ணோம்னா தடையாயிட்டே, நிறைய காரியம் தடையாயிட்டே இருக்கும்போது நான் நினைச்சேன், அப்போ ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தம் இல்லையோ, ஆனா இருதயத்துல பயங்கர ஸ்ட்ராங், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது செய்து போகும்போது பார்த்தா அண்ணனுக்கு லோன் கிடைக்காத சூழ்நிலை. கடைசியில பார்த்தா இல்ல, எனக்கு ஆண்டவர் இல்ல, அண்ணனுக்கு பேர்லயே அந்த லோன் கிடைக்கும்னு சொன்னார் ஆண்டவர். ராமன் சொல்லுங்க பாக்குறா. அப்படி ஒரு இருதயத்துல வந்தோம்னா சரி அப்ப நடக்கட்டும், பொறுமையா இருப்போம்னு சொல்லி வெயிட் பண்ண கடைசியா நாங்க நினைச்ச வண்டி ஒண்ணு, அண்ணன் எடுக்கணும்னு நினைச்ச வண்டி ஒண்ணு. ஆனா அதுக்கப்புறம் இங்க நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட் தானே? நான் சொன்னேன், நான் வந்து இங்க ஜோம் பண்றேன், நான் வேற ஒண்ணுமே பார்க்கல. அந்த வண்டி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. 1.3 அப்படிங்கிற ஒண்ணை நான் பார்த்தேன். இங்க ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணிட்டு கிளம்பும் போது 1.3 இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி நேர போனதும் இப்படியே தேடிட்டே போனேன். என் கண்ணுக்கு என்ன மாட்டிச்சு? 1.3 அந்த வண்டி மாட்டிச்சு. ஆனா இதுதானே வண்டி, இந்த வண்டியை நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். நல்ல அழகான நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அதுல நேர்த்தியும் சமாதானமும் அழகு உண்டாரு. அல்லேலூயா. அத வசனம், காத்திருந்து பலனடைந்து நம்ம எழும்பணும். சில நேரத்துல ரொம்ப அவசரமும் பிரச்சனை ஆயிரும். பொறுமையோட கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு போராடி ஜெயிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படுறதுன்னு ஒண்ணு இல்லை. எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்க. வீட்டுல எல்லாம் ஜெபிங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சபையை நேசிங்க. சபை என்ன பண்ணுங்க? நேசிங்க. எங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?
எல்லாம் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை கேட்ட வார்த்தைகளின்படியாக தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிற ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில வேணும்னு சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்க. ஆண்டவரே எங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற பண்ணுங்க, எங்களை செழிப்பாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க பார்க்கல. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா எங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக, ஆண்டவரே நிறைவுள்ளவர்களாக, தேவ ஆலயத்திலே நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். சபையை நம்பணும், சபையை நேசிக்கணும், சபையை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நான் ஊழியர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியணும். என்ன நிரப்பி அனுப்புங்க சொல்லுங்க. இந்த வாரத்துல எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறந்து போகாம ஜெபம். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. இந்த வாரத்துல வேண்டிய எல்லா செழிப்பையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே பச்சையான ஒலிவ மரத்தை போல சொல்லி ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை அதற்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீண் செலவுகளுக்கு தேவையான தீமையான காரியங்களுக்கும் எல்லாம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக் கொள்வீராக. வாகனத்துல போகும்போது வரும்போது காத்துக் கொள்வீராக. ஆண்டவரை வேண்டாத காரியங்களை விட்டுவிட பலம் தருவீராக. வேண்டாம் ஆண்டவரை, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் வேண்டாம், அதை விட்டுவிட கர்த்தர் பலம் தருவீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஜீவனையும் கொள்ளை பொருளாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனத்தை மாற்றுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.